So find Fourier transform. Find Fourier transform. F of x equal to minus modulus of x, comma, modulus of x less than 1, 0, modulus of x greater than 1. Hence, it is that integral 0 to infinity sin s by s whole squared into ds equal to pi by 2, comma, integral 0 to infinity sin s by s whole power 4 into ds equal to pi by 3. சரியாப்பா? இது என்ன question sir? Find the Fourier partial. transform. Fourier transform. ஓகே, இதுலேருந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். இதை டைரெக்டாக கொடுத்துக்கிறோம். அப்படின்னா இது வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பவர் 4. இங்கே வந்து பவர் 2 இருக்குது. பட் பவருக்கு இதுக்கே ஸ்கொயர்டு வரனால இது வந்து பவர் 4. அப்போ பார்ஷியல் ஐடென்டி இது. அவன் இன்டெரக்டாக கொடுத்துக்கிறான், பட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சரி, டிஎஸ்ன்னு வந்தால் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். மடக்கண்ணே, டிஎஸ் வந்து இன்வெர்ஸ்ன்னு நான் வச்சுக்குவேன். பார்ஷியல் ஐடென்டிட்டி பாருனா என்ன? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? டிஎஸ். அப்போ இங்கே டிஎக்ஸ் டிஎஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. பட் இது என்னன்னா, இது டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இன்டெகிரல் கண்டுபிடிக்க முடியுது. பட் இது என்ன கான்செப்ட் வரும் தெரியாது, அதை நம்ம பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வரும். அதனால டிஎஸ் வந்தா எய்தர் இன்வெர்ஸ் ஆர் பார்ஷியலா இருக்கும். பார்ஷியலா வரும்போது ஒரு ஐடியா பவர் ஸ்கொயர்டோ பவர் 4ஓ பவர் 6ஓ அந்த மாதிரி வரும். இன்வெர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வரலாம், இது கம்பல்சரி வரணும்னு அவசியம் கிடையாது, பட் சம்டைம்ஸ் வரலாம். ஓகே சார். சரி, இப்போ பொறுமையா போடலாமா? இங்க பாருங்க, மாடலஸ் வந்துருக்குது. மாடலஸோட டெஃபினிஷன் தெரியும். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா, அதனோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். பார்க்கலாமா? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்ன? எஃப் சொல்லுங்க. 1/√2 pi integral minus infinity to infinity function okay f of x into e power isx. கரெக்ட்டுங்களா? f of x வந்து 1 minus modulus லிமிட் வந்து less than 1 னா கண்ணே மாடலஸ் இருக்கு கண்ணே. மாடலஸ் இருக்குன்னா -1 less than x less than 1 இருக்கு. இந்த மாடலஸ் வந்து ஓகே. இப்போ என்னாச்சு? -1 to 1 f of x வந்து 1 minus modulus of x e power isx into dx. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். மற்றது வந்து ரெண்டுமே 0 ஆயிரும், அதனால அதை விட்டாச்சு. சரிங்களா? அப்போ 1/√2 pi integral -1 to 1 minus modulus of x into சில கொஸ்டின் வந்துட்டு சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த 1 minus modulus of x வந்துட்டு if x is odd if x is even னு போடும். இங்க மாடலஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்ல சார், நான் சார் அப்படி மாடுலஸ்னு இருக்கிறப்போ if x is greater than 1 அப்படின்னு போட்டு ஒன்று எழுதுவோம்ல சார், x less than 1 ன்னு போட்டு அப்படி ரெண்டு கண்டிஷன் எடுப்போம்ல சார். அது கண்டினியூட்டி தான் எடுப்பேன், இங்கே கிடையாது. x less than 1 அது மாடலஸோட கண்டிஷனுக்கா? ஓகே ஓகே, அது வந்து இங்கே தேவைப்படாது. ஏன்னா -a to a இருக்குது, அதுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ நான் சொல்லலாம் வந்தேன். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா, அதாவது இன்டெகிரல் -a to a மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்ன்னு வந்ததுன்னா இதை வந்து என்னது, இது ஈவன் ஃபங்க்ஷன். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன், அதாவது என்னன்னா 2 times ஆஃப் இன்டெகிரல் 0 to a x இன்டு டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே. ஏன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அதனால நீ டைரக்டா எழுதலாம்.
இல்ல அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நீ சொன்னில லெஸ் தென் ஏஜ் கிரேட்டர் தென் ஏன்னு சொன்னில அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி போடணும். பட் மைனஸ் ஏ டு ஏ கேஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இது ஈவன் ஃபங்க்ஷன், அதனால நம்ம டேரக்டா நம்ம போடலாம். அப்போ மாடலாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். நேற்று சொன்ன மாதிரி ஒன்னுங்கிறது இஸ் ஆல்சோ ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் மைனஸ் ஈவன் வந்து என்ன கிடைக்கும்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ திஸ் ஓவரால் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குது? ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்குது. கரெக்டுங்களா? ஓகே சார். ஆல்ரெடி காஸ் என்னன்னு தெரியும், ஈவன் ஃபங்க்ஷன் தெரியும். கரெக்டுங்களா? சைன் வந்து என்ன தெரியும்? ஆட் ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ ஈவன் இன்ட்டு ஈவன் ஈவன், ஈவன் இன்ட்டு ஆட் வந்து ஆட். அதனால இது என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிடும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அது -1 to 1 2 டைம்ஸ் ஆயிடும். கரெக்டாப்பா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2π இன்டெகிரல் 0 to 1. அப்போ இன்டெகிரல் 0 to 1 போடும்போது இந்த மாடலாஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ்ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா? மாடலாஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ்ன்னு ஆயிரும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டா தப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார். சரி, மூவ் பண்ணலாமா அடுத்த ஸ்டெப்பு? சொல்லுப்பா, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? எஸ் சார். இது u, இது ஃபுல்லா v இன்டு dx. அப்போ u சொல்லுங்க. u ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ், v இன்டு dx ஈக்குவல் டு காஸ் எஸ்எக்ஸ். u டேஷ் என்ன கிடைக்கும்? u டேஷ் வந்து -1. u டபுள் டேஷ் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். v1 என்ன கிடைக்கும்? sin sx by s. v2 என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் xx by s ஸ்கொயர். v3 தேவைப்படாது. அப்போ இது வந்து இதோட மல்டிப்ளை ஆகும், இது வந்து இதோட மல்டிப்ளை ஆகும். u டபுள் டேஷ் வந்து அது 0னால v3 யோட மல்டிப்ளை ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். சரிங்களா? ஓகே சார். அப்போ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/√2π. 2 ஆல்ரெடி இங்க இருக்குது. ஓகே சார். 2/√2π இன்டெகிரல் 0 to 0 to இதெல்லாம் 1. முடிஞ்சிருச்சுல, இது வரும் 1 மைனஸ் எக்ஸ். இதுக்கு லிமிட் பண்ணணும். லிமிட் 1 minus x sin sx by s 0 to 1 minus 1 minus cos sx by s square. இதுக்கு லிமிட் again 0 to 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு லிமிட் 2/√2π 0 minus 0. 0 மைனஸ் 0. சரி, ஓகே, நீங்க அப்படியே போடுறீங்க. 0 0. அப்போ ஓவரால் இந்த பார்ட் எல்லாமே 0 ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி, அடுத்து வந்துட்டு எத்தனை மைனஸ் இருக்குது? 1 2 3 மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் 1 minute. Minus of cos s by s square. Upper limit minus 1 by s square. கரெக்ட்டுங்களா? அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போனால் ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன 2 டிவைட் பை இது 2π எழுதிக்கலாம். ஏன்னா இது √2π 1 by s square minus cos s by s square. அப்போ 1 மைனஸ் cos s என்னன்னு தெரியுமா கண்ணு? 1 மைனஸ் cos s, எனி ஐடியா? 1 மைனஸ் cos s 2 theta by 2. அப்ளை பண்ணிடலாமா? நீங்க சொன்ன ஃபார்முலாவை. ஓகே சார். இது கம்பல்சரி பண்ணணுமா சார்? பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இங்க பாருங்க, ஏன் பண்ண சொல்றேன்னா இங்க பாருங்க, ப்ரூவ் தட்ல என்ன கேட்டுக்கிறோம்? ப்ரூவ் தட்ல என்ன கேட்டுக்கிறோம்? இங்க பாருங்க, சைன்ல கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்தா தானே முடியும், இல்லைன்னா முடியாதுல்ல. ஓகே சார். இல்லைன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா அதோட முடிச்சா கூட போதும். பட் நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். ஓகே, இதான் வந்து நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ அந்த 2 வெளியே கொண்டு வந்தீங்கன்னா 2 இன்ட்டு √2π sin ஸ்கொயர் s by 2 டிவைடட் பை s ஸ்கொயர். அப்போ இது எப்படி எகைன் எழுதுறோம்? 2
ரூட் 2 பை ரெண்டுக்கு காமனா என்ன பண்ணலாம் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ சைன் எஸ் பை 2 டிவைட் பை எஸ் ஹோல் ஸ்கொயர். சரியாப்பா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். அப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு 2 ரூட் 2 பை சைன் எஸ் ஸ்கொயர் எஸ் பை 2 டிவைட் பை எஸ் ஹோல் ஸ்கொயர். சரியாம்மா? சரி, இதே மாதிரி ஐடியா யாருக்கு வேணும்? நான் ப்ரூவ் தட் கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கன்சிடர் பண்ண போகிறோம். இதுலேருந்தே கொண்டு வரலாம் சார். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் சார் மைனஸ் 6 வருமா சார்? ஏன் மறந்துட்டு 2-3 ப்ராப்ளம் போட்ட மாதிரி இங்கே மைனஸ் தான் வரும். ஆமாம் ஆமாம் சார். செக் பண்ணி பாரு. அதுதான் அப்பப்போ நோட்டில் எழுதிக்கிங்க. அது கரெக்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எனக்கு கிடைக்கும் 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? கரெக்டாப்பா தப்பா? எழுதிக்கிறேன் சார். ஓகே சார், எழுதியிருக்கேன். எழுதிட்டீங்களா? எழுதியிருக்கேன் சார். அப்போ சொல்லுங்க, என்ன நடக்குது சொல்லுங்க. 1 by root of 2 1 minus f of s 1 minus 2 root 2 by pi modulus of x. f of x வேல்யூ விடா f of x 1 minus modulus 1 by root 2 pi அந்த கான்ஸ்டன்ட் டைம் வெளிய கொண்டு வரலாமா? 2 into root 2 root of 2 by pi integral minus infinity to infinity sin s by 2 sin s by 2 by s whole square into e power minus isx into ds. கரெக்டாப்பா? ஓகே சார். ஒரு ரூட் 2 கட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2 by pi integral minus infinity to infinity sin s by 2 divided by s whole square. திரும்ப இதுக்கு ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுங்க. cos sx minus I sin sx into ds. கரெக்டாப்பா? சார், இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு மட்டும் மைனஸ் isx வருமா சார்? ஆமாடா, இங்க மைனஸ் இருக்குதுல்ல, இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருந்து இங்க மைனஸ் வரும். இல்ல அது ஓகே. இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் சார் e பவர் மைனஸ் isx போடும். ஆமாமா. ஃபோரியர்ல e பவர் isx, அதனால cos sx plus I sin sx. ஆமா. ஓகே. ஓகேவா? புரிஞ்சு. சரி, அப்போ என்னாச்சு? இங்கே பாருங்க, சைன் ஆடு எஸ் ஆடு பட் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தெரியும்? ஈவன் ஃபங்க்ஷன். இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். எகைன் ஈவன் இன்ட்டு ஈவன் இன்ட்டு ஆடு வந்து ஆடு. அதனால சைன் பார்ட் வந்து இங்கே 0 ஆயிரும். ஒன்லி இந்த ஜஸ்ட் 2 பார்ட் மட்டும் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ என்ன வருது சொல்கிறாங்கன்னு, 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை 5. ஈவன் சொல்லிட்டீங்க கரெக்டுங்களா? ஈவன் தானே சொன்னீங்க. அப்போ ஈவன் சொன்னா என்ன ஆகும்? 2 times of integral 0 to infinity. கரெக்டுங்களா? கரெக்டாப்பா? 0 to infinity sin s by 2 divided by s whole square into cos sx into dx. சரியாம்மா? அப்படியே புரிஞ்சுதா? டவுட் இருந்தா சொல்லு. போட்டுட்டு இருக்கேன் சார். ஈவன்னா ஈவன் ஆட்னா ஆட், ஈவன் மைனஸ் ஈவனும் ஈவன். ஆமா. ஆட் டிவைடட் பை ஆட் வந்துட்டு ஈவன் தானே சார்? ஆமா, பிளஸ் மைனஸ் கேஸ்ல பிளஸ் இன்டு பிளஸ் என்ன? பிளஸ் யாரு? ஈவன். பிளஸ் யாரு? ஈவன். ஆடுங்கிறது மைனஸ் என்ன? அப்போ ஆட் இன்டு ஈவன் யாரு? ஆடு.
ஓகே சார். ஆட் வந்து மைனஸ் பை மைனஸ் வந்துட்டு பிளஸ், அதனால ஆட் பை ஆட் வந்துட்டு ஈவன். ஆமா, ஆட் பை ஆட் வந்து ஈவன் தான் வரும். ஈவன் பை ஈவன் வந்துட்டு ஈவன். ஈவன் மைனஸ் ஆட் சார், அது பிளஸ் மைனஸ் கேஸ். ஈவன் மைனஸ் ஆட் வந்து நமக்கு கிடையாது, எந்த ஃபங்க்ஷன் கிடையாது, செக் பண்ணி பார்த்து சொல்லலாம். ஓகே ஓகே சார். ஆட் மைனஸ் ஆட் வந்து ஆடு, ஈவன் மைனஸ் ஈவன் வந்து ஈவன். சரிங்களா? ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணினா அது ஃபங்க்ஷனே கிடையாது, ஆசிலேஷனா மாறும், அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு வேணா ரூல் இருக்குது, இதுக்கு ரூல் கிடையாது. ஆட் மைனஸ் ஆட் ஆட், ஈவன் மைனஸ் ஈவன் ஈவன், ஈவன் இன்டு ஆட். ஓகே சார். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதான் பாரு, நம்ம அடுத்த ஸ்டெப். புரிஞ்சுச்சு சார். சார் எனக்கு ஏன் சார் மாடெக்ஸ் நம்ம எப்போ மாத்துவோம்ல சார் ஃபங்க்ஷன்? இந்த மாத்தல இன்டெகிரல் வரும்போது நம்ம அது இப்ப மாத்தல, இது ஐடியா இருக்குது, மாத்திக்கலாம். ஓகே. இந்த ஐடியா முடியல, நம்ம ப்ரூஃப் பாரு என்ன கொடுத்துக்கிறாங்க, ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துக்கிறாங்க, நமக்கு என்ன பண்ணணும் ஐடியா தெரிஞ்சுன்னா அடுத்தது மாத்திக்கலாம். cos sx கரெக்ட்டுங்களா? cos sx into ds. சரியாப்பா? அப்ப நம்ம ப்ரூஃப்ல என்ன கேட்டுக்கிறோம் பாருங்க, காஸ்ங்கிற டைம் இருக்குதான் பாருங்க ப்ரூஃப்ல. எங்க ப்ரூஃப்? இதென்ன ப்ரூஃப்? இங்க பாருங்க, ரெண்டுக்குமே காஸ்ங்கிற டைம் இல்லை இந்த இடத்துல. அப்ப காஸ்ங்கிற டைம் இல்லைன்னு என்ன பண்ணலாம், x = 0 போடணும். சரிங்களா? சரியா கண்ணு? அப்ப இந்த இடத்துல காஸ்ங்கிற டைம் மேல போட்டுதா? நம்ம ப்ரூஃப் என்ன கொடுத்துக்கிறானா, ஹென்ஸ் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அவன் என்ன ப்ரூஃப் பண்ணிக்கிறானா, integral 0 to infinity sin s by s whole square into ds sin s by 2 by s. ஓகே, அவங்க வந்து நம்ம ப்ரூஃப் வந்து இது கொடுத்துக்கிறாங்க, 5/2 ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. இத நம்மளோட ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. அங்க வந்து cos sx டேர்ம் வந்து இல்ல, அப்போ x = 0 போடணும். அப்ப x = 0 ன்னு எங்க அப்ளை பண்ணுவீங்க? இங்க அப்ளை பண்ணுங்க. எங்க இருக்குது? இங்க இருக்குது, இந்த இடத்துல இங்க இருக்குது. அப்ப என்னாச்சு, 1 = 4/5. integral 0 to infinity sin s by 2 divided by s whole square, அது ஒண்ணு ஆயிடும் into ds. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, இன்டகிரேட் பண்ணனும். இன்டகிரேட் பண்றதுக்கு இங்க s/2 ன்னு நம்ம ப்ரூஃப் பாரு, ப்ரூஃப் வந்து s/2 இல்ல. அப்ப என்ன நடக்க போறோம்னா, இந்த 5/4 வந்து இங்க வந்து 5/4 ஆயிருமா? அப்ப 5/4 = integral 0 to infinity sin s/2 ன்னு வருது. அந்த s/2ங்கிற டேர்ம் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ண போறோம், t = மெத்தட் அப்ளை பண்ண போறோம். t = s/2. சரிங்களா? ஓகே சார். dt = என்ன கிடைக்கும்? dt = ds/2. ஆமா. அது இல்லாத என்ன ஆகும், sங்கிற வேல்யூ வேணும். அப்ப s = என்ன, s = 2t ன்னு வரும். s = என்ன, 2t ன்னு வரும். சரிங்களா? எல்லா வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க, எல்லா வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. பண்ணிடலாமா? சொல்றாங்க என்ன கிடைக்கும், 5/4 integral 0 to infinity sin t by 2t whole square 2 dt. 2t. சரியாப்பா? ஓகே. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துருச்சு பாரு, 5/4 integral 0 to infinity sin t by t whole square into dt by 2. இந்த 2 இந்த இது கட் பண்ணா 2. அப்ப என்னாச்சு, ஏய் இங்க 2 ஸ்கொயர் ஆகுது, இது வெளிய வந்து 2 ஸ்கொயர் இல்ல, 4. ஓகே. அப்ப என்னாச்சு, 5/2 தானே. அப்ப integral 0 to infinity sin t by t whole squared into dt equal to 5/2. சரிடா கண்ணு? ஓகே சார். நம்ம ப்ரூஃப் வந்துருச்சா? இப்போ t க்கு பதிலா s இருக்குது, டம்மி வேரியபிள்னா நீ s ஆ சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அப்போ டீக்கு பதில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், டம்மி வேரியபிள் தான் எஸ், அதனால எஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாப்பா? ஸோ அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சுதா? இப்போ பார்ஷியல் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுங்க. அடுத்த ஒர்க் என்னன்னா பார்ஷியல் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? பார்ஷியல் ஐடென்டிட்டி என்ன சொல்லுது, சொல்லு பார்க்கலாம். தெரியல சார். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ட் இன்டு டிஎக்ஸ் equal to integral minus infinity to infinity f of s the whole square ds. ரெண்டு வேலையும் கையில் இருக்குதா? இது வந்து 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ், இது வந்து சைன் ஸ்கொயர் எஸ் பை 2 டி பை sin. போட்டலாமா? அது 2√2ல வரும், அதை வச்சு போட்டலாமா? ஓகே சார். சரி, லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் போடுறேன். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? இதனோட வேலை என்ன? 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியாப்பா? இன்டு டிஎக்ஸ். கரெக்டுங்களா? ஓகே. ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேல்யூ? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்களா? அதனோட வேல்யூ என்ன? இந்த வேல்யூ 2√2 பை எழுதிப்பேன் சார். ஹலோ. எழுதுப்பா. சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டியா? கீழே வரட்டா? சொல்லுங்க. 2√2 by pi sin s by 2 by s the whole square. Again whole square into ds. கரெக்டாப்பா? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன், ஹோல் ஸ்கொயர் ஆல்சோ ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி எழுதலாம், 2 டைம்ஸ் ஆஃப் எழுதலாம். கரெக்ட்டுங்களா? 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் டு இன்ஃபினிட்டி 1 minus x into dx எழுதலாம். கரெக்டாப்பா? இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி. புரியுதுல? ஓகே. சரி, இது ஹோல் ஸ்கொயர். இது ஹோல் ஸ்கொயர்னா வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 4 into 2 by pi. 2 pi by. மறுபடி இது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் இது எப்படி எழுதலாம்? into 2 எழுதலாம். Integral 0 to infinity. கரெக்ட்டுங்களா? என்னாச்சு? இன்டெக்ரல் 0 to infinity எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? sin s by 2 divided by s square 4 ஆயிருமா? ஸ்கொயர் 4 whole power 4 into ds. என்ன டவுட் இருக்குதா தம்பி? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சரி, லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணு. லெஃப்ட் சைடு டைரக்ட் இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்ப என்ன 2 into 1 minus x whole cube divided by -3 by 3 -3. அப்ப இங்க பாருங்க, இது மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிக்கு பதிலா இதனோட ஃபங்க்ஷன் லிமிட் என்ன? மாடுலஸ் ஆஃப் x is less than or equal to 1 தான். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? -1 to 1. கரெக்ட்டா? -1 to 1. அப்ப இது என்ன ஆகும்? 1 க்கு மாறிடும். 0 to 1. புரியுதுங்களா? இன்ஃபினிட்டி வச்சு போட்டாதீங்க, 1 க்கு மாத்திரும். சரிங்களா? அப்ப 0 to 1 க்கு போட்டுருங்க. இங்க என்ன கிடைக்கும்? 16 பை கிடைக்குமா? 16 divided by pi கிடைக்கும். 16 by pi. Integral 0 to infinity sin s by 2 divided by s whole power 4 into ds. கரெக்டாப்பா? again இங்க s by 2 இருக்குல்ல, s by 2 என்ன எடுக்கணும்? t ன்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். இப்போ லெஃப்ட் சைடு என்ன ஆகும்? 1 போட்டா 0, 0 போட்டா -1, மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 ஆயிரும். அப்போ லெஃப்ட் சைடு என்ன கிடைக்குது? 2/3 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க எடுங்க t மெத்தட். t equal to s by 2. அப்ப s equal to 2t. dt equal to ds by 2. அப்ப ds equal to 2s. கரெக்ட்டுங்களா? லிமிட் உங்களுக்கு 0 to infinity தான் வரும்.
லிமிட் S0 போட்டா 0 தான், S இன்ஃபினிட்டி போட்டாலும் இன்ஃபினிட்டி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அது என்ன ஆகும்? இன்டெகிரல் 0 to இன்ஃபினிட்டி தான் வருது. இது என்ன ஆகும்? sin t divided by 2t whole power 4 into 2 into dt. கரெக்டாப்பா? அப்ப பாருங்க, இந்த 2 இதுவும் கட் பண்ண 8ஆ? அப்ப இதுல இருந்து ஒரு 2 power 4 வெளிய வருமா? அப்ப 2 power 4 வெளிய இருந்தா இதுவும் கட் பண்ணா 2 cube-ஆ? 1/8 வரும். இந்த 2 cube இந்த அதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகே. கேன்சல் ஆயிடும். அப்ப 1/3 equal to 1/pi integral 0 to infinity sin t divided by t whole power 4 into dt. கரெக்ட்டுங்களா? இந்த பை கிராஸ் பண்ணிட்டீங்க. pi/3. வந்துச்சா பாருங்க, நம்ம குரூப் வந்துச்சா பாருங்க. sin t divided by t whole power 4 into dt equal to pi/3. ஓகே. புரிஞ்சதா? எப்படி பண்ணணும் ஐடியா கிடைக்குதா? புரிஞ்சு சார். சரி, இப்போ நான் 1 வச்சுட்டு போட்டேன். இப்போ நீ a வச்சுட்டு இதே ப்ரூஃப் பண்ணி காட்டு எனக்கு. ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். a வச்சு எனக்கு கண்டுபிடிங்க. a minus modulus of x. Modulus of x is less than or equal to a and 0 modulus of x is greater than a. அதே மாதிரி கண்டுபிடிங்க. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுட்டு என்ன ப்ரூஃப் வரும்? பார்ஷியல் ஐடென்டிட்டி வச்சுட்டு என்ன ப்ரூஃப் வரும்? இதே ஆன்சர் தான், பட் ஏக்கு மட்டும் ஏவோட ஆன்சர் எழுதணும். மற்றபடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். பொறுமையாக போட்டு சொல்லுங்கள் ஆன்சரு.